ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம மைசூர் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டிலலாம் கூட வைப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 3/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு இதை நல்லா பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி சேர்த்துங்க. இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. புளித்தண்ணி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா புளி தண்ணி வச்சா போதும். பருப்பு தண்ணி 50 கிராம் பருப்பை நல்லா கொலைய மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி கொதிக்க வேண்டியதில் நல்லா நுரக்கட்டினா போதும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.